வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள பூட்டான் பிரதமர் திரு ஷெரின் துபே நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தி ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்து பேசுகையில், சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பயன்கள் மக்களை சென்றடைவது குறித்து கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வரி விதிப்பு முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைக்கு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் வரவேற்பு தெரிவித்து வருவதாக கூறினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பற்றி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறுகையில், மிதிவண்டிகளுக்கான ஜிஎஸ்டி 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மிதிவண்டி ஓட்டுதல் என்பது ஃபிட் இந்தியா என்பதின் செய்தி என்றும், அதுவே சிறந்த பயிற்சி என்றும் மாசுபாட்டிற்கு தீர்வு என்றும் அவர் கூறினார். 82வது வெனிஸ் திரைப்பட விழாவில் ஒரிசாண்டி பிரிவில் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் அனுபர்ணா ராய் தனது சாங்ஸ் ஆஃப் ஃபர்காட்டன் ட்ரீஸ் திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான விருது பெற்றுள்ளார். வெட்டன் அமெரிக்க இயக்குநர் ஜிம் ஜார்முஷ் தனது ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர் திரைப்படத்திற்கு விழாவின் சிறந்த விருதான சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் லைன் விருதை வென்றுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் மழை மேலும் சில தினங்களுக்கு நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 4 ஹெலிகாப்டர்கள் மூலம் 35 இந்திய விமானப்படையினர் கடந்த 17 மணி நேரத்தில் 540 பேரை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் என்று விமானப்படையின் மேற்கு கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மாதுரிமா சவான் அமெரிக்காவின் தீதி பிராட்பர்க் இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் காசியா பேட்ரான் நெதர்லாந்தின் வாஞ்சா இணையை வீழ்த்தி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.